ஆப்போசிட் வந்து தீகா, சரிங்களா? நீங்க கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா இருக்கா? இது வரைக்கும் உண்மையா இருக்கனால எப்படி சொல்றீங்க நீங்க உண்மையா இருக்குன்னு? அப்ப நன்னே வந்து அது மாறலாமா? கடைசியா ஒரு சீன் வச்சிருக்கீங்க, அது எந்த ஒரு கிறிஸ்டியன்ஸுக்குமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம், அது நீங்க வச்சிருக்கீங்க. ஏன் எந்த சீன் கடைசியா நீங்க ஒரு விஷயம் அது நான் ஓபன் பண்ணா அது கிளைமேக்ஸ்ல வந்துரும். முன்னாடியா ஓப்பனாக சொல்லணும்னா இது யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும், யாரையும் குத்தணும் அப்படின்னு அந்த இன்டென்ஷன்ல இந்த கதை எடுக்கவே இல்லை. சார், நீங்க நம்புறீங்களா கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் வந்து கிறிஸ்தவர்கள் மனசை காயப்படுத்தாது நீங்க நம்புறீங்களா? இல்ல, நான் நம்புறேன். படைப்பாளினா யாருடையும் பெரும்பான்மை மக்கள் நம்பக்கூடிய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி ஒரு செய்தி நீங்க பண்ணல, நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறேன். நாங்க பண்ணதா ஃபீல் பண்றோம், நீங்க வந்து பண்ணல நம்புறீங்களா? இல்ல, நான் அதை நம்புறதுனாலதான் அந்த கதையை எழுதுனா இது வந்து கிறிஸ்தவர்களுடைய மனசை காயப்படுத்தா நீீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். எனக்கு ஒரு வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கேன். மும்மதத்துல உள்ளவங்களும் கோயிலுக்கு போறாங்க. அன்னை மாதா வந்து நீங்க ஒரு தவறான ஒரு சித்தரிப்புல நீங்க இல்ல சார், அப்படிதான் நீங்க காட்டுறீங்க. அப்படி எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணப்படல, எங்கேயுமே வந்து அதுக்கான ரெஃபரன்ஸ் இல்ல சார். நீங்க வந்து கிளைமேக்ஸ்ல வந்து நீங்க மரியாதை பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப வந்து அன்னை மாதாவை மும்மதத்துல உள்ளவங்க கும்பிடுறாங்க. வேளாங்கண்ணி கோயில் வந்து கிறிஸ்தவர்கள் போறாங்க, இந்துக்கள் போறாங்க, கிறிஸ்டின்ஸ் போறாங்க, எல்லாருமே போறாங்க. அது தவறான ஒரு சித்தரிப்புல நீங்க காட்டுறீங்க கிளைமேக்ஸ். இல்ல சார், தவறான சித்தரிப்பா காட்டவே இல்லை சார். அதனால தான் பிகினிங்ல இருந்தே படத்துல ஒரு கோட் இருக்கும். எதிரான படம் தான் கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானது தான் நீ காட்டி எழுதி வெளியே எல்லாமே இல்ல சார். இப்போ நான் வந்து வேர்ல்டு வார் 2 பத்தி ஒரு படம் எடுக்கிறேன்னா நான் ஹிட்லரை பத்தி நான் பேசுவேன், நான் நாசிஸை பத்தி காட்டணும். ஸோ அதுதான் அந்த கதையோட கிரியேட்டரோட இயல்பு. அதுதான் அப்போ ஒரு நன்னை பத்தின ஒரு கதையை நான் எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டின்றது வந்து என்னோட பேக்ட்ராப். அது வந்து ஒரு கிரியேட்டிவ் பிளாட். அது எந்த ஒரு தனி மனிதர் தாக்குதலோ எந்த ஒரு மதத்தையும் வந்து புண்படுத்தணுன்ற நோக்கத்தில் எடுக்கப்படவில்லை. அந்த ஒரு இன்டென்ஷன் இருந்திருந்தா இத்தனை பேர் யாரும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ரொம்ப நான் தாழ்மையோட நான் ரெஜிஸ்டர் பண்ணி அற்புதமான ஒரு திரைப்படம். கொஞ்சம் இருப்பாங்க. இன்டர்வல் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். அதாவது ஒரு பெண்ணுடைய உணர்வு, அது மதம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு அதை வந்து புஷ் பண்ணி வைக்கிது அந்த உணர்வு அப்படிங்கிறது. அதுலேயே ஒரு முழு படம் பார்த்த திருப்தியும் கிடைச்சிருக்கு. ஆனா ஆஃப்டர் இன்டர்வல் பாக்குறப்ப இந்த மதத்துக்கு பதிலா இன்னொரு மதம் இருக்கு, இதெல்லாம் காட்டுறீங்க. அது இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கறத வருது. இதுல இங்க பெரும்பான்மையா இருக்கிறது வந்து இந்துக்கள், இந்து மத சாமியார்கள். இப்ப கூட பார்த்தா அன்னபூரணின்னு ஒரு சாமியார் பத்தி கூட சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. அப்ப இந்த அதே மாதிரி வட இந்தியாவில் பாத்தீங்கன்னால நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்ப்போம், நிறைய வந்து இந்து மத பெண் சாமியார்களே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பெரும்பான்மையில இருக்கிறத விட்டுட்டு ஒரு சிறுபான்மை விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? இல்ல சிறுபான்மை பெரும்பான்மை அவ்வளவு பெரிய டேர்ம்ஸ்குள்ள இதை கொண்டு போவாங்க. சிறுபான்மை டோட்டலா அக்செப்ட் பண்றேன், எக்ஸெப்ட் கிளைமேக்ஸ். அவ்வளவு தூரம் புரட்சிகரமா கிறிஸ்தவத்தை பத்தி இது வரைக்கும் தோல்விச்சு காட்டுறீங்க. கிறிஸ்தவ மதத்திலே தோல்விச்சு பாவ விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா, இன்னும் தெரியாது. ஆனா கொஞ்சம் உள்ள வந்து போய் சொல்லுங்க. இருங்க, நான் கேட்டதுக்கு அவர் சொல்லட்டா அப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. இல்ல நான் எந்த ஒரு இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு அந்த அவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இதை நான் பார்க்கவே இல்லை. நான் ஏன் நீங்க கேட்கறது புரியுது, இத்தனை கடவுள் இருக்காங்க, ஏன் வந்து இந்த இதை நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்னுன்ற ஒரு கேரக்டர் வந்து யூனிவர்சலா நம்ம எவ்வளவோ ஹாலிவுட் பிலிம்ஸ்ல நம்ம பரிச்சயப்பட்ட ஒரு கேரக்டர். இப்போ ஒரு ரைட்டர் டைரக்டரா ஃபர்ஸ்ட் டைம் நான் என் படத்தை கொண்டு போகும்போது என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்றோம். அது ஸ்ட்ராங்கா இருக்குன்றது வந்து கண்டென்ட்ல மட்டும் இல்லை, நம்ம எந்த கேரக்டர் கிரியேட் பண்றோன்றதுல இருக்கு. அப்ப நன்னுன்றது வந்து ஒரு யூனிவர்சல் கேரக்டர். அது வந்து அங்க அப்ராட்ல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, அது ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸான ஒரு படம் பார்க்கிறது நம்ம ஆட்கள் தானே. இல்ல சார், நான் சொல்றேன் இப்போ என்னன்னா எப்பவுமே ஒரு கேரக்டரை உருவாக்குறது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு அந்நியப்பட்ட ஒரு கேரக்டர் எடுத்து எழுதுறது தான் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு சேலஞ்ச். ஸோ அதுவும் இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெண் அப்படின்னும் போது நான் ஒரு ரைட்டர், நான் வந்து ஒரு ஆண், ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதுறதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து எனக்கு ஒரு கிரியேட்டிவ் பாயிண்ட்லேருந்து மட்டுமே தான் அது எழுதப்பட்டதை தவிர்த்து வேற எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனும் இது எடுக்கவே இல்லை. அதுக்கு செக்ஸ் மட்டும் தான் காரணமா? என்ன சார், அதுக்கு செக்ஸ் மட்டும் தான் காரணமா? நீங்க அப்படிதான் காட்டியிருக்கீங்க. கதையில சொன்னபடி பார்த்தா அது மட்டும் தான் உங்களுக்கு ஒடுக்கப்படுது. நீங்க சிரிச்சிடலாம் சார், நீங்க சிரிக்கலாம், கோவப்படலாம், அழுதுடலாம், நட் ரோட்லயே எல்லாத்தையுமே பண்ணலாம். சில விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது. அப்போ ஒரு நன்னா இருக்கும்போது அவங்க சிரிக்கலாம், கோவப்படலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அவங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. அது பண்ணக்கூடிய இடத்துல அவங்க போகல. அங்க சுத்தி இருக்க அந்த வேர்ல்டு அதை வந்து ப்ரொவோக் பண்ணுது. ப்ரொவோக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஒரு ஏர்ஜ் வரும். அதை தான் நான் காமிச்சிருக்கேன். சென்சார்ல விடுவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அப்படியா சரி, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சார். புரட்சிகரமான கருத்து அனுமதிக்கீங்க, ஆனா அது கிளைமாக்ஸ்ல அவ்வளவு புரட்சியா இல்லையா சார்? அதுதான் எங்க முடிக்க விட்டதா சொல்றீங்க. ஒரே ஒரு விஷயம் சார், இது வரைக்கும் சினிமாவில் கிறிஸ்டியானிட்டியை உண்மை விஷயங்களை, பல இருட்டடிப்பு விஷயங்களை
கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு தான், அது என்னுடைய பாராட்டு. ஆனா அன்பினிஷ்டா முடிச்சுக்கீங்களே, அந்த பெண்ணு வாழ்றாளா வாழலையா, இல்லாட்டி கன்சீவ் ஆயிட்டாளா, இல்லாட்டி கன்சீவ் தான். தலைகளை மாறிட்டாளா, இல்ல சார், அது ஒரு இந்த உலகம் தலையிட மாறிட்டா. அது ஒரே ஒரு பதில் சொல்லுவேன். என்னன்னா படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் பிகினிங்ல இருந்து கதை வந்து ஒரு டிராமாவாவே போவாது. நடுவில் நிறைய சரியல் விஷயங்கள் உள்ள இருந்து வரும். நிறைய இமேஜஸா இருக்கும், சில டிஃப்ரெண்டான கேரக்டர் சிம்பிள்ஸ் உள்ள காட்டுறதுக்கான அர்த்தமே என்னன்னா இது வந்து ஒரு டிராமா மட்டுமே கிடையாது, டிராமா ஒரு சரியல் ஃபிலிம் அப்படின்றத நம்ம காட்டும். அப்போ கடைசியில நீங்க கேட்ட அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது, கிளைமேக்ஸ் நடக்கும்போது நான் 2 குளோபலான விஷயங்களை பத்தி பேசுறேன். இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டி ஒன்று பேசுறேன், அதுக்கு எதிராக இருக்க ஒரு விஷயம் ஒன்று பேசுறேன். ஸோ வாழ்க்கையே வந்து அந்த இன்யான் தியரி மாதிரி தான். ஒரு கருப்புக்குள்ளேயும் ஒரு வெள்ளை இருக்கு, ஒரு வெள்ளைக்குள்ளேயும் ஒரு கருப்பு, டுவாலிட்டி ஆஃப் மேன். நம்மளுக்குள்ள வந்து கிரேனஸும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ அதை இந்த படத்துல காட்டணும். அது அதோட மெயின் இன்டென்ஷனுக்கு மட்டும்தான் அது எடுக்கப்பட்டது. அண்ட் மோரோவர் அதோட கிளைமேக்ஸோட இன்டென்ஷன் ஏன் அப்படி நான் விட்டுருக்கேன் அப்படின்னா, 2 குளோபல் டாபிக் நான் பேசிட்டு இது சரி இது தவறு அப்படின்ற உரிமை எனக்கு கிடையாது. நான் இன்னைக்கு சொல்ற பதில் இன்னைக்கு எனக்கு சரியா பண்ணலாம், ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் இந்த படத்துல சொன்ன பதில் எனக்கு தப்பா இருக்கும். அப்போ அதை வந்து நான் டிஸ்கஷன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட விடுறதுதான் பெஸ்ட். ஒரு அப்சாக்ட் எண்டிங் தான் இதுக்கு தேவைப்படும்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னு நான் நம்பினேன். அதனாலதான் அப்படி ஒரு சார் நல்ல விவாதம் பண்ணி சார். ஜீசஸ் கிறிஸ்ட் ஒயிட்டா பிறந்ததுனால ஓகே, பிளாக்கா இருந்தா யோசிச்சு பாருங்கன்னு சார் பேசுறது ரொம்ப சூப்பரா இருந்தது. அவ்வளவு துணிச்சலா அந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்க. கிளைமாக்ஸையே எங்க முடிவுக்கு விட்டீங்க. சரி, அதான் சார் நான் என்ன நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்புற ஆளு சார். எப்பவுமே ஃபிலிம் மேக்கர்ஸை விட ஆடியன்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் வந்து மச் நம்மளை விட ஒரு 10 மடங்கு அறிவாளிகள் நம்புற ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும் நான் என்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்கேன்னு. அதை நீங்க டீகோட் பண்ணி அதை உங்க காதால கேட்கறதா எனக்கு சந்தோஷம். அப்போ நீங்க ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவீங்க, அவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவார், இவர் ஒரு கிளைமேக்ஸ் சொல்லுவார். அப்போ ஒரு கதைக்கு நான் கிளைமேக்ஸ் கொடுக்க விரும்பல. நீங்க இத்தனை கிளைமேக்ஸ் சொல்லும் போது இத்தனை பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த கதைகள் வருதா அப்படின்னு போது அதை கேட்கறது தான் ஒரு கிரியேட்டரோட ஒரு சந்தோஷமா இருக்கும். அதோட இன்டென்ஷன் மட்டும்தான் அது அதான் உண்மை. நீ உன்னுடைய விருப்பத்தை மட்டும்தான் நீ யோசிக்கிற, ஆனா மற்றவங்க அதுல காயப்படுவாங்களே நீ யோசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா கிளைமேக்ஸ் அதான படம். ஆமா சார், ஏன்னா இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ல என்னன்னா, அப்ப அந்த பொண்ணு வந்து தப்பா இருக்குன்னா கேரக்டர்ஸே நிறைய கேள்விகள் அவளுக்கு கேக்குது. நீங்க தப்பான ஸ்கிராட்சா போறீங்க, தப்பு பண்ணி அது அந்த சீன் நான் ஏன் சார் வைக்கணும்? அப்ப அது தப்புன்னு தான் நான் ஒரு இடத்துல காட்டுறேன். என்ன நான் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த காட்டணும்னா நான் கெட்ட விஷயத்த காமிச்சுதான் ஆகணும். இந்த கருப்பு டெஃபினேஷனா தெரியணும்னா நான் ஒயிட் பேக்ரவுண்ட்ல நின்னாதான் தெரியும், கருப்பு நின்னா தெரிய மாட்டேன். அதோட பிலாசபி தான் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சாட்டனோட முக்கியத்துவத்தை அழகா சொல்லிருக்கீங்க. ஒரே நிமிஷம். சாட்டனோட கிளைமேக்ஸ்ல கன்சியூவ் ஆகுதுங்க. இயேசு மீண்டும் வராரு காட்டுறீங்களா? என்ன புரிஞ்சுதா அதுதான் சார். எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை ஏசு டிக்கெட்னு சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். ஏன்னா எப்படியும் எங்களை மாதிரி ரசிகர் வரணும்ல. சார் டைரக்ட் சார், நீங்கள் படத்தில் எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க, தோல் உரிச்சிங்களாம் சொன்னார். இப்போ இருக்க ஜென்ரேஷன் எங்கள் பொண்ணுங்க சரக்கு அடிக்கிறாங்களா, லிவிங் டுகெதர் இருக்காங்களா? உங்கள் டீமில் யாரெல்லாம் லிவிங் டுகெதர் இருக்காங்க சார்? அது அவங்களோட பர்சனல், அதை எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் காமிக்கிட்டு தமிழ்நாட்டு பொண்ணுங்க இப்படிலாம் இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஏன்னா ஒரு நன்னு வந்து ஒரு வீட்டில் இருக்கு, லிவிங்ல இருக்காங்கன்னு காமிக்கிறீங்க. அவங்களால தான் அவங்க மாறுறாங்கன்னு சொல்ல வரீங்க. சில படங்கள்ல வந்து லவ் வந்து பண்ணாங்கன்னா அவங்க என்ன இதுல பர்சனல் லவ்ல இது பண்ணிருக்காங்களா இல்ல ப்ரொஃபஷனல்ல பண்ணிருக்காங்களா? நீங்க மத்த படங்கள்ல கேட்கல. நீங்க ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற மாதிரி இங்க எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்க எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க, எத்தனை வாட்டி கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க எல்லாருமே கேட்டுதான் இருக்கிறாங்க, கேட்காமலாம் இல்ல. படம் எங்க நடக்குது? இருக்கிற பொண்ணுங்களை ரொம்ப கேவலப்படுத்துறீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற மாதிரி. ஒரே கிடையவே கிடையாது. சரி, படம் எங்க நடக்குது அதையா சொல்லுங்க. சாட்டானை பத்தி நீங்க அந்த ஒரு குறிக்கோள் கிளியரா தெரிஞ்சது, அந்த பாயிண்ட் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. எக்ஸலண்டா அவரோட கேமியோ தான் படத்தோட ஹைலைட். ஆனா சாட்டான் எடுத்தாலே ஒரு கான்ட்ரவர்சி வரும். சாட்டானிக் வெர்சஸ் சல்மான் ருஷ்டியோட புக் எவ்வளவு கான்ட்ரவர்சி ஜெனரேட் பண்ணுறாங்க. இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணீங்க. இந்த கதையை எடுக்கும்போது கிறிஸ்டியானிட்டி போர்ஷன்ஸா இருக்கட்டும் சரி, ஆன்டி கிரேஸ் போர்ஷன்ஸா இருக்கட்டும் சரி, அது ரெண்டுத்துக்குமே R&D இல்லாம தீசஸ் இல்லாம எடுக்கிறேன். ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3 வருஷம் எனக்கு தேவைப்படும். சொன்ன விஷயம் மட்டும் சென்சார் பார்த்து என்ன சொன்னாங்க? சென்சார் பார்த்து என்ன சொன்னாங்க? சென்சார்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் இருக்காங்க. முஸ்லிம்ஸ் என்ன சொன்னாங்க, கிறிஸ்டின்ஸ் என்ன சொன்னாங்க, இந்துஸ் என்ன சொன்னாங்க? ஏன் கேக்குறேன்னா, அதுல வந்து எல்லாரும் கலந்து இருக்காங்க. கிறிஸ்டின்ஸ்க்கு எதிரான படம் மாதிரி எங்களுக்கு தோணுது சார், எனக்கு தோணுது. சரியா? அதனால இது கேள்வி கேட்கிறேன்.
கேட்ட சென்சார் போர்டில் இருக்க ஆஃபீஸர் வந்து இந்துவா முஸ்லீமானா எனக்கு தெரியாது. ஏன்னா படத்தை வந்து உள்ள கமிட்டியில் பார்ப்பாங்க, நான் வெளியே உட்காந்துட்டு இருப்பேன். உள்ளே என்ன நடக்குது அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தப்பான படம் அப்படின்னா இதை எதுக்கு அவங்க சென்சார் பண்ணி வெளியே விட்டுருக்கணும்? ஏன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் நீங்கள் சொன்ன அந்த சென்சார் போர்டு அதுலேருந்தே பேசினோம்னா ஒரு சின்ன வந்து ஒரு பால் பாக்கெட் விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சோப்பு விளம்பரம் போகிறோம், நம்ம போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வந்தால் தான் அதில் இருக்க நெயில்ஸோ என்னென்ன போடணுமோ நம்ம வெளியே வரும். அப்போது ஒரு வெகுஜனமாக ஒரு மக்கள்கிட்ட ஒரு படம் போய் சேர போது நீங்கள் சொல்கிற சர்ச்சை இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதை கண்டிப்பாக வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன் வெளியே விட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது, அவ்வளோதான். என்னோட பிரச்சனை சொல்லிட்டுங்களா, அதை பிளர் பண்ணாங்க வெளியே விட்டுருக்காங்க. சரிங்களா, அந்த சிலுவையை வந்து பிளர் பண்ணாங்க அந்த வெளியே விட்டாங்கன்னு சொல்லி வரீங்களா? இல்லை நான் சொல்றேன், ஏன்னா அவங்க இது போட்டிருக்காங்க, செயின் போட்டிருக்காங்க, அதை வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது மட்டும் பிளர் பண்ணிருக்கீங்க. அது அவங்க பண்ண சொன்னாங்களா இல்லை பரவாயில்ல நீங்களே இது இல்லை அது வாண்டடாக அது இன்க்ளூடட் இன் கட். சார் நீங்க இது பெரியார் ஸ்ட்ரீட் அர்ஜென்ட் அப்படின்னு வந்து அந்த நோட்டீஸ்ல வச்சிருக்கீங்க. பெண்ணுரிமை போராளி பெரியார் தமிழகத்துக்கு தெரியும். எக்ஸாக்டா நீங்க பெரியார் ஸ்ட்ரீட் அர்ஜென்ட் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னோட பர்சனல் என்னென்ன நான் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்றதை வந்து அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் அது என்னோட தனிப்பட்ட உரிமை, என்னோட ஒரு அது சிட்டிசனாக எனக்கு அந்த உரிமை இருக்குது. அதை சொல்லணும் சொல்லக்கூடாது. இப்போ படத்தில் நீங்கள் பார்த்த அது இருக்குல்ல, இது வந்து படம்ன்றதே ஒரு ஃபிக்ஷன் தான். இது ஒரு புனைப்பு. தகவல்கள் கேள்விப்பட்ட தகவல்கள் வந்து எடுத்து நம்ம உருவாக்க கற்பனைகளோட மெர்ஜ் ஆகி ஒரு கதையை நம்ம பண்ணுறோம். அதனால நம்ம காட்டக்கூடிய இப்போ இதே மாதிரி கேரக்டர் ரியல் டைமில் வாடுதுன்னு சொல்ல முடியும். படம்ன்றது ஒரு புனைப்பு. அர்ஜென்ட்ங்கிற வார்த்தையை வந்து காந்தி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதை வந்து நீங்க சொல்லி தான் காந்தி யூஸ் பண்ணிட்டானே இல்லை, அதான் நீங்க அதை எக்ஸாக்டா அதை வச்சிருக்கீங்க. ஏதாவது இந்த ஸ்டோரி வந்து நீங்க சொல்லும் போது அந்த கன்னியாஸ்திரியா பண்ணாங்க, அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா அவங்க நிறைய சீன் நல்லா பண்ணியிருக்காங்க, போல்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்க? அவங்க கன்வெர்ட் பண்ண எப்படி பண்ணீங்க? கன்வின்ஸ் பண்ணேன். நான் வந்து அவங்க கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு நரேஷன் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ஃபுல் பவுண்டு கொடுத்தாங்க, படிச்சாங்க. படிச்சுட்டு ஒரு 2 நாள் டைம் எடுத்துட்டு அவங்களோட டிசிஷன் சொன்னாங்க. அவ்வளோ. ஸ்மிதா பட்டேல் தேங்க்யூ சார். இது நினைச்ச கண்டத்தை வெளியே எடுத்துட்டு வர முடியும். அவங்களுக்கு எத்தனை கட்சி இல்லை ரொம்ப ஒரு பேசிக்கான ரொம்ப ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால கட்சி இல்லாமல் இல்லை, நிறையா உங்க கதையை இஷ்டப்பட மாதிரி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்ல முடியாது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குல்ல, அவங்க வந்து மக்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு சென்சார் போட்டு அதை முடிச்சுட்டு அவங்களோட இது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை அவங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்க சொல்கிற கட்சி சில இதுவாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் வந்து பார்க்கும்போது நம்ம நினைச்ச கேமரா கூட சம்டைம்ஸ் கிடைக்காது, நினைச்ச லென்ஸு கிடைக்கும். அப்போ அங்கேயே நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி உடையுது. அப்போ இவங்க கற்று சொல்கிறதுனால என் கிரியேட்டிவிட்டி உடையுதுன்னு சொல்கிறதுல வந்து அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா கிரியேட்டிவ் காம்ப்ரமைசேஷன்றது வந்து ஸ்கிரிப்ட்லேருந்தே இருக்குது. நான் நிறைய டெய்லர் ரைட்டிங்லேயே இருக்குது. அப்படிங்கும்போது இது அவங்களோட பாயிண்ட்லேருந்து அது கரெக்டு. அந்த கட்சி எந்த ஒரு வகையிலும் வந்து கிரியேட்டிவாக பண்ணிட்டு டைரக்ட்ல ஒரு முக்கியமான பத்திரிகார் சொன்னார், அவருக்கு இருக்காரு ஆர்எஸ்எஸ் காசுல எடுக்கப்பட்ட படம். சார் லாஸ்டா இங்க இதே பிரஸ் மீட் நடந்தது. விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் மேட்டர் சொல்லும் போது கிறிஸ்டினாட்டில இருந்து ஒரு இது கேட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு இது பண்ணாங்க, இல்லைன்னா போராட்டம் பண்ணுவாங்க. சப்போஸ் கிறிஸ்டினாட்டி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா பிரச்சனை தேட்டரில் விடக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை உண்மையிலேயே அவங்களோட மனசு முன்படுச்சு அப்பாலஜைஸ் பண்றதுல நான் யோசிக்கிறதா இல்லை, நான் பண்ணுவேன். ரெடி டு இருக்காரு. அவர் படத்துல ஃபுல்லா டைலாக், எல்லாரும் டைலாக், அவரோட பெரிய டைலாக், வெரி டைலாக். ஏன் அவங்க மென்ஷன் பண்ணீங்க வச்சிருக்கீங்க? இல்லாட்டி அவர் தைரியமா நான் பாத்துறேன் மேடம் இது நடந்தாலும் சொல்லி அப்படி இல்ல. கேரக்டரோட டிசைன் அப்படிலாம் நான் வரல. இப்ப நீங்க கேக்குற வரைக்கும் எனக்கு பயம் இருக்கதான் செய்யுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பயம் தான் இருக்கு. பாவலன் ரொம்ப நல்லதா நினைச்சீங்க. ஆமா கண்டிப்பா இருக்கும். எழுதி வச்சுக்கீங்க. ஓகே, நீங்க தான் முதலாளி. ஏன்னா எல்லா விஷயம் ஆன்டி கிறிஸ்டியானிட்டி பூரா நீங்களா இருக்கீங்க, எல்லாரும் இருக்கீங்க, எங்களை பத்திரமா எடுத்து போய் சேர்த்துருவீங்கிற ஒரு நம்பிக்கை தானே, வேற எதுவும் இல்லை. ஆனா October 3 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. கொஞ்சம் நாள் இது புதிய படைப்பு, அது எந்த சந்தேகமே இல்லை. துணிச்சலான படைப்பு. ஏன்னா ரெண்டாவது நீங்க சொன்ன கருத்துல இந்த டைட்டில மாத்தி சொல்லிப்பானே சிறுசாங்கிறேன் மரியா. ஏன்னா அதுவே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தான். மாதா பேரு ரொம்ப சந்தோஷம்.
இயேசு அருள் புரியும். ரொம்ப நன்றி. கன்னியாஸ்திரி வராங்க இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணி வராங்க.